தனுஷ்மார்க் சம்பாரவை பெருமையுடன் வழங்கும். உஷாரா இருங்க, உல்டா பண்ணிடுங்க. சொல் செருப்பினில் யார் விரித்தவன் சொல் தப்பர 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 தப்பரப்பா. ஒரு நாயகன் உதயமாகிறான், ஊரார்களின் உதயை வாங்கினான். வணக்கண்ணா. நல்லா இருக்குதா? கடையில் சூப்பராக இருக்குது. என்ன பேப்பர் இது? இளமையனும் பூங்காட்டு. எவ்வளோண்ணா வருது? அப்படியே இருக்கு, அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. இதுண்ணா குமுதா பாருண்ணா. அனுஷ்கா பழம் நல்லா இருக்குமாண்ணா? இனிக்குமா? அப்போ சக்கரை பழம், சக்கரை பழம் தானே அப்போ இது? இதுண்ணா காணிமனுங்களா? என்னங்கப்பா? என்னடா பூரா எடுத்துட்டு இருக்கீங்க? இல்லையாண்ணா. என்னது எடுத்துட்டு இருக்கீங்க? எப்பண்ணா எடுத்த? எப்போ எடுத்த? பாருண்ணா பாருண்ணா, காசு வாங்கி. இது இது எவ்வளோண்ணா? இது இது எவ்வளோண்ணா? அண்ணா இது எவ்வளோண்ணா? என்னையா நடக்குதுங்க? இது காசு தரேண்ணா. என்ன பழத்தை பார்த்து நீங்க பாட்டுக்கு பாரு. இல்லை சாப்பிட்டு பார்த்து தானே காசு தர முடியும். சாப்பாடு காசு கொடுக்க முடியாது. நீ போ முதல்ல வராது. நீ சாப்பிட்டு பார்த்து தானே காசு தர முடியும். இது நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாண்ணா. நல்லா என்ன விட்டு நீ இல்லைண்ணா, இது நல்லா இருக்குண்ணா. எங்கள் அம்மா இதுதான் சாப்பிட சொல்லிக்குதுண்ணா. ஏண்ணா ஏன் சாப்பிடக்கூடாது? அதை பார்க்க கொடுங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். இது ஒன்று எடுத்துக்கலாம். இது ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாண்ணா. என்னையா கோமலை? இது ஒன்று சாப்பிடலாண்ணா. போய் முதல்ல இது ஒன்று சாப்பிடணும். இதுண்ணா ஒன்று எடுத்துக்கலாண்ணா. என்ன கோமலை வந்து வந்துக்கிறீங்க? ஜானத்துக்கு மடையில் போடுற பேச போய் முதல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கோங்கண்ணா. என்ன கோமலை? நானே
கடை வச்சு சோறு திங்கலான்னு பார்த்துக்கிறேன் நான். போயிரு கடைக்கு நிற்காது போயிரு. அவ கூட நடப்பு போகாம வந்துட்டேன். யார நீ எதுக்கு பழந்துச்சு நீ காபி பேசுங்க. யோ நான் பண்ண இதுக்க வச்சேன் காசு. நம்மளுக்கு என்ன அதே தேவையில்லை. பணத்தை பத்தி இல்லை, காசு போடுமா வாங்கினாங்க சொல்லிக்கு பேங்க்ல சொல்லிக்கணும் வரும். அங்கே வரணும் வரான் ஓகேவா. இவருக்கு வந்து இந்த வார காமெடியா உஷாராக இருங்க உல்டா பண்ணிருங்க ஒரு நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காமெடியன் வந்து இந்த அண்ணன் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து தனுஷ்மார்க் வழங்கும் 5 கிலோ பேக்கெட் வந்து சன்மானமாக கொடுக்குறோம். இன்னொரு கிஃப்ட்டு 3 கிலோ வந்து சம்பாரம் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஒரு வாரத்துக்கு தேவையான 20 கிலோ பரிசு உங்களுக்கு உணவு பொருட்கள். ஒரு போட்டோ இருக்கு மேடம். கிச்சன் ரொம்ப அழகா இருக்குது. ஆமா. அப்படின்னு உங்க சமையலும் நல்லா இருக்குமே. அந்த கிரெடிட் எனக்கு இல்ல, தனுசுமார்க்குக்கு தான். ஆரோக்கியத்திற்கு அன்றாடும் தனுசுமார்க். யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னைக்கு உஷாராக இருங்க உல்டா பண்ணி ப்ரோக்ராமில் ஹீரோ யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஸ்டாண்ட் போர்டு கொடுக்குறீங்களா? ஏன்னா காலில் கொஞ்சம் அடிபட்டுருக்குண்ணா. என்னாச்சு? அடிபட்டு ஸ்டாண்ட் போர்டு போட்டுருக்காங்க. இதே பெடல் ஒன்று மிதிக்க முடியலண்ணா. அது என்ன பாருண்ணா. காலு பெடல் ஒன்று மிதிக்க முடியல பாருண்ணா. மேலே மிதிக்க முடியல. காலில் கொஞ்சம் நல்லா மிதிச்சு பாருண்ணா. என்ன நல்லா தான் போகுது. இதுண்ணா 2 மீது நல்லா தான் தெரியலைங்க. காசு நீங்க தான் வச்சுக்கிறீங்க. சைக்கிள் தூக்கிட்டு வந்துட்டு பேசுறீங்க. அது நம்மளுக்கு தெரியும். என்னையெல்லாம் கேட்காதீங்க. அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னையெல்லாம் கேட்கக்கூடாது. வாங்க முதல்ல எனக்கு தெரியாது. எனக்கு சைக்கிள் பிடிங்க. சைக்கிள் நம்மளது இல்லைங்க. நான் அதில் இந்த ஆள் தான் சொன்னாரு. அந்த ஆளு எனக்கெல்லாம் தெரியாது. என்னைய பேசுறீங்க நீங்க? அவுட் ஆகுடுங்க. அவுட் ஆகுடுங்க. அவுட் ஆகுங்க. கூப்பிடுங்க. அவுட் ஆகுடாதீங்க. கூப்பிடுங்க. வருவாங்க. நீங்க வாடா சொல்றேண்ணா. வாடா சொல்றேண்ணா. ஒரே ஒரு நிமிஷம் வாங்க அண்ணா. ஒரே ஒரு நிமிஷம் வாங்க சொல்றேன். வாங்க சொல்றேன் அண்ணா. இது வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம்னா உஷாரா இருங்க உல்டா பண்ணிடுவோங்கிற ஒரு ப்ரோக்ராமு. அதுக்காக நான் இது ஒரு டிவி ப்ரோக்ராம். வண்டிக்குள்ள கேமரா தள்ளி வைக்க சொன்னேன். வண்டிக்குள்ள கேமரா இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம். சரிங்களா? இருங்க. ஒரு சின்ன கிஃப்ட் எல்லாம் இருக்கு. வாங்கி தனுஷ்மார்க் சம்பாரவை வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு. அண்ணா நீங்க வாங்க. தனுஷ்மார்க் சம்பாரவை வழங்கும். அண்ணா என்ன கிஃப்ட் இருக்கு வாங்கிட்டு போயிடலாம். ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு. சம்பாரவை வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட்னா சார் உங்களுக்கு. இது வந்து உஷாரா இருங்க உல்டா பண்ணிடுவோம். தனுஷை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமா நடிகர் தனுஷ் தானுங்க. நல்லா பாடி கொலவரி பாட்டுக்கு சூப்பரா ஆடி இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் சினிமா நடிகர் தனுஷ் நல்லா நடிக்கிறார். அப்படி இந்த பாட்டு கொலவரி பாட்டு சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். தனுஷை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனுஷை பத்தியா? சினிமால அந்த தனுஷ் தான் ஹீரோ. ஆனா சமையல்ல இந்த தனுஷ் தான் ஹீரோ. ஆரோக்கியத்திற்கு அன்றாடும் தனுசுமார்க். ஊசி போயிடுச்சாட்ருக்கு. ஊசி போயிடுச்சாட்ருக்குண்ணா. அது சீரியஸா சொல்றேங்க. ஊசி போயிடுச்சாட்ருக்குங்க. அது ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இதை சாப்பிட்டு பாருங்க. ஊசி போயிடுச்சுங்க. ஊசி போயிடுச்சுங்க. 2 ரூபாயெல்லாம் தரமாட்டேன். ஊசி போயிடுச்சு. ஊசி போயிடுச்சு. காசெல்லாம் தரமாட்டேன். ஊசி போயிடுச்சு. என்ன பண்ணலாம்? காசெல்லாம் தர முடியாது. காசு வாங்குறதா வாங்கிக்கணும். எப்படி வாங்குவீங்களா வாங்கிக்க. நான் தான் ஊசி போயிடுச்சுங்கிற அப்புறம் சும்மா ஐயா சாப்பிட்டு பாருங்க. 1 எடுத்து சாப்பிட்டு பாருங்க.
ஓசி போயிடுச்சு, காசு தர மாட்டேன். காசு தர மாட்டேங்க. சொல்றேன், ஊசி போயிடுச்சு. நான் தர மாட்டேன், காசு தர மாட்டேன். எங்க இருந்து வேணா வருவேன் நானு. காசு தர மாட்டேன், காசு தர மாட்டேன் நானு. ஐயா அதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. காசு தர முடியாது. எப்படி வாங்கிக்குவீங்க? காசு தர மாட்டேன். கடையை விட்டு பதில் சொல்ல. ஊசி போன பொருள் வித்தா இருக்கும். ஊசி போயிடுச்சுல, நீ ஊசி போலையாது. ஊசி போயிடுச்சு. வைக்கிறது இல்லை, இதுக்கு பதில் சொல்லுங்க. இது யாராவது சாப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு ஊசி போயிடுச்சு, அதாவது ஊசி போயிடுச்சுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. இது யாராவது குழந்தை சாப்பிட்டா சொல்லுங்க. இதுக்கு பதில் வேணும். இது எப்படி ஊசி போனதை எப்படி விற்கலாம்? ஆமா, விற்க கூடாதுல்ல. ஆமா, இது அப்ப நான் கெட்டு போயிடுச்சு நான் சொல்றேன்ல. சாப்பிடுங்க. நான் சாப்பிடுங்க. இது ஊசி போயிருக்கு, அது ஊசி போல, இது ஊசி போயிருக்கு. எல்லாம் ஒரே பாயிண்ட். ஒரு தடவை போட்டிருப்பான். இவ்வளவு நேரமா நான் கேட்டிருக்கிறேன், நீங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க. இதுக்கு வந்து பதில் சொல்லுங்க. கடையை விட்டு வெளியே வாங்க. ஊசி போயிடுச்சு, இதுக்கு பதில் எனக்கு தெரிஞ்சா. இது சாப்பிட்டு பாருங்க. அதெல்லாம் நான் சாப்பிட முடியா. நான் சாப்பிடுறதில்ல. இனிப்புலாம் நான் சாப்பிடுறேன். இது காரமான நினைச்சு சாப்பிட்டு பாருங்க. இனிப்பு பொருள் ஏன் சாப்பிட? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இல்லைன்னா அது பிரச்சனை வேற மாதிரி பண்ணுவேன் சொல்லிட்டு. என்ன செய்யணும்? எதுக்கு பதில் சொல்லணும்? வெளியே வாங்க, பதில் சொல்லுங்க. வாங்க. இப்போ என்ன செய்யணும்? இது ஊசி போயிடுச்சு, இதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். வேணா வாங்கல. இதை சாப்பிட்டு நான் சொல்றேன்ல, சாப்பிடு. வேற ஒன்று எடுத்து சாப்பிடலாம். எனக்கு வெளியே வரணும். வெளியே வாங்க. நீங்க வெளியே வரணும். இப்ப வெளியே வரணும். இது வாய் கெட்டு போச்சுப்பா. இதை சாப்பிட்டு ஒரு 500 பணம் கொடுங்க. ஒரு 500 பணம் கொடுங்க. வாய் கெட்டு போச்சுங்க. இதை வாய் கெட்டு போச்சு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? போலன்னா என்ன பண்ணுவீங்க? கடையை விட்டு வெளியே போங்க. சரி, அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிறேன். ஏதாவது ஊசாம இருக்குதான்னு பாக்குறேன். நீ ஒன்னும் ஊச வேண்டாம். நீ ஒரு பொருள் வாங்க வேண்டாம். இது ஊசி இருக்கா? இது பொருளை தொடாதீங்க. இது பொருளை தொடாதீங்க. ஏதாவது ஊசாம இருக்குதா? பொருள் எல்லாம் தர மாட்டேன். இது ஊசி இருக்கா ஊசலையா? உனக்கு தேவையில்லாத பொருள். இது ஊசி இருக்கா ஊசலையா? அப்ப இதை எடுத்துட்டு இதை கொடுங்க. எந்த பொருளையும் தொடப்படாது. இதை எடுத்துட்டு இதை கொடுங்க. இதை கொடுங்க. இது ஊசி இருக்கா இல்லையான்னு பாப்போம். ஊசி இருக்கா இல்லையான்னு பாப்போம். பொருள் இருந்து கை ஊசி இருக்கா இல்லையான்னு பாப்போம். கையெடுங்க. ஊசி இருக்கா இல்லையான்னு அப்படியே ஒரு நிமிஷம் அந்த ஆட்டம். அது வந்து ஜீப் தமிழ் உஷாரா இருங்க. உல்டா அப்படிங்கிற ப்ரோக்ராம நல்லா பண்ணீங்க. அவுட் வாங்க. இப்படி வாங்க. வெளியே வாங்க. அவுட் ஆகும். தனுஷ் மார்க் சம்பாரை வழங்கும் உஷாரா இருங்க. உல்டா பண்ணிடுவாங்கிற ப்ரோக்ராமுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். தனுஷ் மார்க் வழங்கும் சம்பாரவி ஒரு கிஃப்ட். ஓகேங்களா? கேமரா மட்டும் பார்த்து ஒரு சிரிங்க. கை மட்டும் உல்டா பண்ணிடுவோம். மேடம், கிச்சன் ரொம்ப அழகா இருக்குது. ஆமா. அப்படின்னு உங்க சமையலும் நல்லா இருக்குமே. அந்த கிரெடிட் எனக்கு இல்ல, தனுசுமார்க்கு தான். ஆரோக்கியத்திற்கு அன்றாடும் தனுசுமார்க்.